என்னம்மா? ஓகே சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவனேதான் கண்டிப்பா. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் நிதானமா சொல்லுமா. சார், எங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதிருக்காரு, படிக்க கேளுங்க. டியர் ருத்ரா, கொஞ்ச நாள் முன்பு பிரபல கேடி மாயாண்டியை கைது செய்து நான் உள்ளே வைத்தேன். அப்போது அவனிடமிருந்து ஒரு முக்கியமான வீடியோ கேசட் எனக்கு கிடைத்தது. அந்த கேசட்டில் பெரிய விஐபிகளுக்கு கூட தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரிய வந்தது. அது மட்டுமல்லாது போலீஸ் டிபார்ட்மெண்டிலேயே எனக்கு சீனியரான சில ஆபீசர்களும் அவனுடன் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். என்னிடம் கேசட் இருப்பதை நிச்சயமாக மாயாண்டி என்னுடைய சீனியர் ஆபீசர்களுக்கு தெரிவித்திருப்பார். எனவே எனக்கு எந்த நேரத்திலும் மாயாண்டி மூலமோ அல்லது அவனது ஆட்கள் மூலமோ ஆபத்து வரலாம். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் என்னிடம் இருப்பது அவ்வளவு பாதுகாப்பல்ல. உன்னிடம் அதை அனுப்பினால் உனது நெருங்கின தோழியிடம் பாதுகாப்பாக வைக்க முடியுமா என்பதை உடனடியாக எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த லெட்டர் வந்ததும் நான் வீடு பூராவும் தேடி இந்த கேசட் எடுத்தேன் சார். அந்த கேசட் லெட்டர் டேபிள்ல வை. வை வைமா. இத பாருமா, இந்த விவகாரத்துல என்னோட சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறதுனால எதுக்கும் மினிஸ்டர் பேசிட்டு தான் உனக்கு பதில் சொல்ல முடியும். அது வரைக்கும் அந்த ரூம்ல உட்காரு. கான்ஸ்டபிள் சார், இந்த அம்மா அந்த ரூம்ல உட்கார வை. குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. போமா, ரிலாக்ஸா இருமா. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இப்படி உட்காருமா. நான் தான் சார் பேசுறேன். இந்தாமா முடியுமா? சரி சார், ஓகே சார். நீயா ஒரு கிரிமினலா?
ஏய், இப்போ உன் உடம்பு நான் வேடிக்கை பார்க்க போறேன்.